வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து டேப்பு லாங் பாடி டேப்பு ப்ளஸ்ஸு பேஷன் முறுக்கிறது எல்லாத்தையும் பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நிறையா வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன், அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமு. ஹாட் வாட்ரு ப்ளஸ் கோல்டு வாட்ரு வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. ஹெல்த் பாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பாயிண்ட் விட்டு கன்சீல் வீடியோ போட்டிருக்கேன். ஷவர் வால்வ்லாம் முறிக்காச்சு. கரெக்டாக டைல்ஸ் ஓட்டி ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வந்து ஃபிட்டிங் மட்டும் மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ இது கன்சீல் பண்ண எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ஒயரிங், எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ஃப்ளம்பிங் கன்சீல் பண்ண வீடியோ, அவுட்ரு வீடியோ, எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும். இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதுலேயும் டேப்பு ஹீட்ரு வருது. ஒரு ஹீட்ரு வச்சுட்டு அந்த பாத்ரூமுக்கும் ஹீட்ரு, இந்த பாத்ரூமுக்கும் ஹீட்ரு. கன்சீல் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே ஒரு வெஸ்டர்ன் வருது. இங்கே கிச்சனு சிங்கு, இங்கே ஒரு கிச்சன் சிங்க் இருக்குது. ஒரு டேங்க் வாட்டர் மட்டும்தான். இங்கே வாஷிங் மிஷினுக்கு இங்கே செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கிச்சனுக்கு சிங்கு தான் ஒட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ஃபிட்டிங்கை மட்டும் மாட்டிட்டு நீங்கள் ஃபினிஷிங் ஒர்க்கு தான் பண்ணோம். இது கொல்லையில் காமன் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷனு, உள்ளார ஒரு வாஷ் பேஷனு ப்ளஸ் இங்கே ஒரு வாஷ் பேஷனு. இங்கே நார்மலான டேப்பு 2 பிவிசியில் கேட்டிருக்காங்க. என்னென்ன டேப்பு நம்மளுக்கு வேணும்னுட்டு ஃபிட்டிங்கை பார்த்துட்டு எழுதி கொடுத்தாச்சு. மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு இன்னும் ஃபிட் பண்ணிட்டு வேண்டியதான். இங்கே ஒரு வாஷ் பேஷனு. இப்போ டேப் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பிராஸ்குரு பேஷன் முறுக்கிறது வந்திருக்கு. எக்ஸல் நப்பில் 1 இன்ச்சு எக்ஸல் நப்பில், இது ஹெச் நப்பில் 1/2 ஹெச் நப்பில். ஜாலி வந்து 4 இன்ச்சு ஜாலிக்கு பதிலாக 3 இன்ச்சு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இது பில்லர் காருக்கு 2 வாஷ் பேசுகிறாங்க, பிவிசியில் கேட்டிருக்காங்க. லாங் பாடி டாப்பு அஜித்தில் வந்திருக்கு. ஆங்கிள் வால்வு அஜித்தில் வந்திருக்கு. ஆங்கிள் வால்வு கண்டிப்பாக போட்டால் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஹெல்த் பாஸ்ட்டு வந்திருக்கு, பிவிசிலே வந்திருக்கு. லாங் பாடி டேப்பு கொல்லை பாத்ரூமுக்கு 2 லாங் பாடி டேப்பு பிவிசியில் வந்திருக்கு. பிவிசிலே நல்லா தான் இருக்கும். ப்ளஸ்ஸு லாங் பாடி டேப்பு சிபிலே அஜித்தில் வந்திருக்கு. அஜித் கம்பெனி இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். கொஞ்சம் ஜாமான்லாம் அஜித்தில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் டேப்பெல்லாம். கனெக்ஷன் ஹோஸ் வந்திருக்கு. சிங்கு காருக்கு நம்மளுக்கு ஒன்று மட்டும் வந்திருக்கு. இப்போ இந்த பாத்ரூமில் வந்து ஆங்கிள் வால்வு செட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ளாஞ்சு எதுக்கு அது ஃப்ளாஞ்சு வேணுமா, கப்பு ஃப்ளாஞ்சு வேணுமா, அதுக்கேற்ற மாரி நம்ம செட் பண்ணுறது நல்லது. ஹெல்த் பாசிட்டிவ்க்கு ஆங்கிள் வால்வு கீழே இருக்கணும். ப்ளஸ் அதுக்கு மேலே டேங்க் வெஸ்டர்ன் டாயிலுக்கு மேலே இருக்கணும். லாங் பாடி டேப்பு தான் நம்ம கரெக்டாக ஃப்ளாஞ்சு செட் பண்ணி முறிக்காச்சு. ஷவரும் மேலே முறிக்காச்சு. நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் சிபி ஃப்ளாஞ்சு போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே தான் வெஸ்டர்ன் செட் பண்ண போகிறோம். இங்கே ஜாலி கிரைண்டிங் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டா நம்ம வந்து வெஸ்டர்னு செட் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்ரூம்லேயே 2 லாங் பாடி டேப் மாட்டியாச்சு. ஹீட்ரு வந்து ஜம்பர் போட்டு அந்த வழியாக வருது. இப்போ இது ஷவர் மேலே ஹைட்டுக்கு கரெக்டாக மாட்டியாச்சு. 2 ஆங்கிள் வால்வு கீழே அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு நார்மலாக உள்ளதுக்கு ஆங்கிள் வால்வு மேலே டாப்பில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹீட்ரு எப்பயும் போல் லூப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆங்கிள் வால்வு வச்சு ஹெச் நப்பில் போட்டு ஃப்ளாஞ்சு போட்டு முறுக்கணும். எல்லாத்துக்கும் ஃப்ளாஞ்சு போட்டு முறுக்கணும், கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ளாஞ்சு இல்லாமல் முறுக்கணும் ஒர்க்கு ஃபினிஷிங்காகவே இருக்காது. இப்போ சிங்கு காருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 6 இன்ச்சு வச்சதுனால கீழேருந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இது ரொட்டேட்டட் டைப்பு சிங்கு டேப்பு. மேக்ஸிமம் இதுமாரி ரொட்டேட்டெலாம் வரும். இது வந்து ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷன் வைக்கணும் நம்ம கட்டாயமாக. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்னால் தனி வீடியோவாக ஃபிட் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். ஹெல்த் பாஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணியாச்சு. கனெக்ஷன் ஹோஸுக்கு கனெக்ட் பண்ணி வெஸ்டர்னுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டேப் எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. நம்ம இந்த ஏரியா கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கன்சீல் பண்ணுறப்போ கரெக்டாக இதுலேருந்து ஆங்கிள் வால்வு எந்த சைடு வருதுன்னு அதுக்கேற்ற மாரி செட் பண்ணிக்கலாம். ஹெல்த் பாஸ்ட்டு கரெக்டாக 1.5 அடி வச்சதுனால கரெக்டாக இருக்குது. இப்போ பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சதுனால கரெக்டாக இருக்குது. கீழேருந்து கரெக்டாக 2.5 அடி வரும் ஃபினிஷிங் ஏரியா. அதனால் டேப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டான சைஸுக்கு 2.5 அடி கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து டேப்லேருந்து 1 அடி ஷவர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இது மேலே தூக்கி வச்சுருந்தா கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஷவரு ஹைட்டு நம்ம கரெக்டாக ஒரு 7 அடி 6 அடிக்கு மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஷவர் குளிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இதுலேருந்து 2.5 அடி வச்சு இதுலேருந்து சென்ட்ரு பண்ணோம்னா டேப்புக்கும் வெஸ்டர்னுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். வெஸ்டர்னுக்கு நம்ம அங்கேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணுறப்ப 2.5 அடி கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த செவுத்துலேருந்து அதுக்கு அந்த டேப் வச்சா தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் இடிக்காமல் கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும்.
இதேமாதிரி ஆங்கில் வால்வு வைக்கிறப்போ 1 அடி அந்த சைட்லேருந்து கொண்டு வந்து வச்சா தான் நம்மளுக்கு கால் தான் இடிக்காமல் இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இதுலேயே அதேமாரி மெத்தட்லேயே வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஆனால் இந்த சைடு வருது ஹீட்ரு வந்து இங்கேருந்து அவுட்புட் ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ போட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ப்ரெஷராக கரெக்டாக வருது. இப்போ இந்த லூப்பிங் பண்ணதுனால இதுக்கு ஹீட்ருக்கு தண்ணி வருது, ஹீட்ரு டேப்புக்கு தண்ணி வருது. இப்போ ஹீட்ரு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு மற்ற இடத்துக்கு காட்டுறது. இது வந்து கனெக்ஷன் ஹோஸு ஹெல்த் பாஸ்ட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணுறது எப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு செட் பண்ணால் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வெஸ்டர்ன் எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. வெஸ்டர்ன் தனியாக செட் பண்ண வீடியோ தனியாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் டேப் வச்சு லீக்கேஜ் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. வெஸ்டர்னில் எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஷவர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி லீக்கேஜ் ஷவரில் தான் பார்த்துட வேண்டியதான். ஃபுல்லாக ஷவர் எல்லாமே நல்லா ப்ரெஷராக இருக்குது. இப்போ வெஸ்டர்னுக்கு செட் பண்ணிவிட்டு ஹெல்த் பாஸ்ட்டு எல்லாத்தையும் லீக்கேஜ் இருக்குதான்னு ஃபுல்லாக செக் பண்ண பிறகு ஆங்கில் வால்வு க்ளோஸ் பண்ணுறது எல்லாத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ஆங்கில் வால்வு கண்டிப்பாக நம்ம போடணும். ஆங்கில் வால்வு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஆங்கில் வால்வு கட்டாயமாக போடணும். நம்ம எல்லாத்துலேயும் ஆங்கில் வால்வு ஃபுல்லாக போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஹெல்த் பாஸுக்கு வெஸ்டர்ன் டேங்க்கு எல்லாத்துக்கும் எமர்ஜென்சி லீக்கேஜ் ஆனிச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாஷ் பேஷன் செட் பண்ணியாச்சு. இதுக்கு ஆங்கில் வால்வு போட்டிருக்க பாருங்கள். இதுக்கு ஆங்கில் வால்வு போட்டு இப்போ இந்த வாஷிங் மிஷின் டப்பை இல்லை வாஷ் பேஷன் டப்பை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பார்த்தாச்சு. இது பிவிசிலாம் போட்டிருக்காங்க. இது இப்போ பிவிசிலாம் கேட்டாங்க. இதில் வந்து ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ கேட்டேன். வேஸ்ட் வாட்டர் லைனு இது வந்து பாத்ரூம் வழியாக போவோம். இப்போ இது இந்த வெளியில் உள்ள லாங் பாடி டேப்புக்கு நம்ம வந்து சிபி ஃப்ளாஞ்சை வச்சு தான் செட் பண்ணியிருக்கோம். இது பேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு சிபி ஃப்ளாஞ்சு போட்டால் ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்கு டம்மி பண்ணியாச்சு. இந்த வாஷ் பேஷன் இப்போதைக்கு செட் பண்ணல. வேஸ்ட் வாட்டர் லைனு டேப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஜாலி எல்லாத்தையும் கிரைண்டிங் பண்ணி வச்சாச்சு. இது வந்து வாஷிங் மிஷின் டேப்பும் அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேஸ்ட் ஹோஸுக்கு மட்டும் நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு எண்டு கப்பில். இதுக்கு ஆர்ஓ வாட்டருக்கு நம்ம வந்து டம்மி பண்ணியாச்சு. அது வால்வு இருக்க போடலாம். இப்போ கிச்சன் சிங்க்லேயும் தண்ணி வருது. நம்ம வந்து இதையும் பதிஞ்சிட்டு நம்ம இந்த வேஸ்ட் கப்பையும் பதிஞ்சிட்டு ப்ளஸ்ஸு எல்போ 2.5 எல்போ ஓஸ் இல்லாமல் 2.5 எல்போ போட்டு பைப்பாகவே கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் ஓஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.